வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நேற்று வந்து லைவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கொஸ்டினை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1லேருந்து 2 ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட லாஸ்ட்டு கொஷின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பைனாக தான் போடுவோம். ஸோ கம்பைன்டு சப்ஜெக்டாக தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கொஷினாவது போட ட்ரை பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. ஸோ சப்போஸ் லென்த்தி வீடியோஸாக இருந்துச்சு அப்படின்னா லைவ் வந்துடுவேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போடுவேன். ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக வீடியோஸ் போடலாமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ லைவில் தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸும் இருக்காது. ஸோ டிஸ்கஸ் இன் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலுக்கு பதிலாக என்ன கேட்கலாம் அப்படின்னா எலுசிடேட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை எலாபரேட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மீனிங் தான். ஸோ நீங்கள் அந்த மீனிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விண்ட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அதோட காசஸ், அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆன் த வெதர் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காலேஜ் எக்ஸாம் மாதிரி தான் டேரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின்ஸை பொறுத்தவரையும் வேர்ட் லிமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 250 வேர்ட்ஸ் வந்து இதோட கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, 15 மார்க்ஸ், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதில் இன்ட்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லைன் கொடுத்துருக்காங்க. 4 லைன் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் 3 லைனில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ லென்த்தியான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்மளோட மெயின் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் தான் நம்ம அதிக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கண்டென்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாபரேட்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரொடக்ஷன்லேயே அதிக பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டில் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனை கம்மி பண்ணிவிட்டு பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் எல்லா விதமான கீவேர்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான கண்டென்ட். இப்போ நம்ம வந்து ஒரு 2 பேஜ் படிச்சிருப்போம், ஒரு 3 பேஜ் ஆன்சர் படிச்சிருப்போம். ஸோ அந்த 3 பேஜ் ஆன்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கி 2 பக்கத்தில் எழுதணும். ஸோ 250 வேர்ட்ஸ் அப்படின்னா 2.5 பக்கத்தில் எழுதணும், 2 பக்கத்தில் எழுதணும். ஸோ அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் வேர்ட் லிமிட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேர்ட் லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து எழுதணும். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாபரேட்டடாக இருக்கும். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நேற்று லைவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு வந்து போதுமானதான். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு 5 பாயிண்ட்டாக தான் ஞாபகம் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் விண்டை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம விண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவோம். விண்டுன்றது என்ன? ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். அது வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். ஸோ ஏர் ப்ரெஷர், விண்ட், அதாவது ஏர் ப்ரெஷர் பற்றி எழுதுறோம். இட் ஜென்ரேட்டட் பை த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை த எர்த் ரொட்டேஷன் அண்ட் சர்ஃபேஸ். ஸோ எர்த்தோட ரொட்டேஷனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தே ஃபார்ம் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன், அதாவது ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன், மாய்ஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ வெதர் அண்ட் கிளைமேட். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டு வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது விண்டோட ஒரு பேசிக் டெஃபினேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டன் கிளியராக எழுதணும். ஸோ நம்ம சுற்றி வளர்ச்சிலாம் எழுத தேவையில்ல. ஸோ வாட் இஸ் வாட்னு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ ஓவர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுத போகிறீங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
அப்போ நமக்கு தெரியும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விண்டு என்னென்ன பெர்மனண்ட் விண்ட், பிளானிட்டரி விண்ட்ஸ், செகண்டரி விண்ட், லோக்கல் விண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை டெஃபினிஷன் போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா டயக்ராம் வந்து நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் முழுக்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டினுமே நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆன்சர் ப்ராக்டிஸே பண்ணாமல் போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியாது. இது வந்து காலேஜ் எக்ஸாம் மாதிரி போயிட்டு நம்ம வந்து கதை அடித்து நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிசிப்ளினாக உட்காந்து நம்ம இதுக்குன்னே தனியாக ஒதுக்கி ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-2 கொஸ்டின் வந்து டெய்லி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இது ஒரு பேட்டர்னாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்மெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், பாடி ஆஃப் தி கண்டென்ட், கன்க்ளூஷன், இதுதான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் எழுதக்கூடிய ஒரு கண்டென்ட். இதில் நீங்கள் எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நான் பேசிக்காக வந்து நான் சொல்லிடுவேன் இப்படி எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எழுத தான் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வரும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1-2 கொஸ்டினாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இன்னிலேருந்து அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ May 24 எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இல்லை லாஸ்ட் 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை ரிப்பீட்டடாக வந்து பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரிலிம் சீரீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2027 அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து டெய்லியும் ஒரு வீடியோஸாக வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 விண்டோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 விண்டோ முடிஞ்சு இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்மனெண்ட் விண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பர்மனெண்ட் விண்ட் ஆர் பிளானிட்டரி விங்ஸ், அதாவது த்ரூ அவுட் தி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பர்மனெண்ட் விண்ட். இந்த விண்டு வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெஷர் சிஸ்டம் மூலிமா ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் போத் தெர்மலி அண்ட் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் ஃபேக்டராலையும் இந்த விண்டு வந்து அதாவது இந்த விண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. டைனமிக்கல் ஃபேக்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தே ஆர் டிஃப்ளெக்டட் டு த அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா த ரொட்டேஷன் ஆஃப் நம்ம கொரியாலிஸ் எஃபெக்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் மூலிமா. இது நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சதுனாலே இது வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் விண்டை பற்றி எழுதலாம். ட்ரேட் விண்டு பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையும் போகும். ஸோ இது பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ட்ரேட் விண்டை பற்றி என்ன தெரியுமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக எழுதிருங்க. ஸோ என்னென்னா ரொம்ப சுற்றி வளைச்சுலாம் எழுத தேவையில்ல. ஸோ என்ன பாயிண்ட்டோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா they flow as a north eastern trade in the northern hemisphere, southern eastern trade வந்து பார்த்திங்கன்னா southern hemisphere. ஸோ இதுதான். ஸோ இது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது? ஹை இன்சோலேஷன் இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஹை இன்சோலேஷன் இருக்கனால அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் வரும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ த ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் டியூ டு த கன்வெக்ஷன் மூலிமா ஏர் ரைஸ் ஆகுது அப்பர் அட்மாஸ்பியரில். அந்த விண்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். நமக்கு தெரியும் விண்டு வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான். ஓகேங்களா? ஹை டு லோ ப்ரெஷர் விண்டு வந்து மூவ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் லோ ப்ரெஷராக இருக்கும்போது மேலே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் இப்படி போகும். இப்போது இது போகும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தில் கொரியாலிஸ் எஃபெக்ட் மூலிமா டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபார்மேஷன் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நீங்கள் பேசிக் கண்டென்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதரோட இம்பேக்ட். சரி, இது வந்து எப்படி வந்து வெதர் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, ப்ரெசிபிடேஷன் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபிடேஷன் அந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் காண்டினென்ட் வந்து ட்ரேட் விண்ட் ப்ளோ டைரெக்ட்லி ஃப்ரம் த ஓஷன். ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டு வந்து டேரெக்டாக ப்ளோ ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ ஓஷனோட சேர்த்து அந்த விண்டு எடுத்துகிட்டு வரனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கரிபியன் ஐலாண்ட், பிரேசில், நார்த் ஈஸ்ட் கோஸ்ட், ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரெயின்ஃபால். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் நம்மளுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ அஸ் எ ட்ரேட் விண்ட் கன்வர்ஜ் நியர் த ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜ் ஆகும்போது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் நம்மளுக்கு தெரியும், ஐடிசிசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கன்வர்ஜன்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஜோன். ஸோ தே காஸ் அப்லிஃப்ட் அண்ட் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது கன்வர்ஜன் ஆகும்போது அப்படியே நம்ம மேலே வந்து அப்லிஃப்ட் பண்ணிவிடும். ஸோ கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் கிளைமேட் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நேற்று வந்து லைவ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அமேசான், காங்கோ பேசின்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த விண்டுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ட்ரேட் விண்டு என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ச்சரை வந்து லூஸ் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ மாய்ச்சர் லூஸ் பண்ணுறதுனால கிராசிங் ஓஷன். ஸோ வென் தே ரீச் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட், சஹரா டெசர்ட், அட்டகாமா டெசர்ட், இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரை வெதர் கண்டிஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடிலெஸ் ரீஜன்னால் நம்மளுக்கு வந்து ஹெவியாக இன்சுலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டெசர்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட். இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார்மேசிங் த ட்ராபிக்கல் மெரைன் கிளைமேட், மான்சூன் கிளைமேட், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்லீஸ். இந்த வெஸ்டர்லீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையும் போகும். ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் அந்த டைரெக்ஷன் வந்து போகும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில். நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் போகும். இந்த வெஸ்டர்ன் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ட்ராங்காக இருக்கும் டியூ டு த வாஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் இருக்கனால. ஸோ நல்லா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஈக்குவேட்டரில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியரில் அதிக காண்டினென்ட், அதிக லேண்ட் மாசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராங்கராக எப்போ வெஸ்டர்லீஸ் இருக்கும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அதனால். ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்லீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். இர்ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா லேண்ட் மாஸ் அதிகமாக இருக்குன்னா. ஸோ வெஸ்டர்லீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 டிகிரிலேருந்து 65 டிகிரி லேட்டிடியூட்ஸில் டெவலப் ஆகும். தீஸ் லேட்டிடியூட்ஸ் கால் ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஷர்க்கிங் 60s அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ்லேயும். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் 100% ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரி, இது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா 30 டிகிரி நார்த்லேயும் சவுத்லேயும் வந்து ஃபார்மேஷன் ஆகும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் ஏர் வந்து டிசென்ட் ஆகும். டிசென்ட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா போல் வேர்ட்ஸில் மூவ் ஆகும். சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் அரௌண்ட் 60 to நார்த் அண்ட் சவுத்தில் போகும். ஸோ கொரியாலிஸ் எஃபெக்ட் மூலிமா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வெஸ்டர்லீஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சரி, இதோட வெதர் இம்பேக்ட் என்ன? மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். வெஸ்டர்லீஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம தெரியும் வெஸ்டர்லீஸ் அந்த விண்டர் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாகும். அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சைக்ளோன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிட் லேட்டிடியூட் சைக்ளோனில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்லீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சைக்ளோனாக இருக்குது. டாமினேட் மிட் லேட்டிடியூட் வெதர், ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டார்மு, ரெயின்ஃபால், ஸ்னோஃபால், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெதர் வந்து இம்பேக்ட் பண்ணுது. யூஎஸ்ஏ, யூரோப்பில் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி இம்பேக்ட் வர கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதலாம்? ரெயின்ஃபால் ஆன் வெஸ்டர்ன் கோஸ்ட். ஆக்சுவலாக இது கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும், ஏன்னா 250 வேர்ட்ஸ் எழுதுறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கும். அந்த வெஸ்டர்ன் மார்ஜினில் காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்லீஸ் வந்து ஓஷன் மூலிமா ப்ளோ ஆகும். ஸோ ஓஷன் மூலிமா வரும்போது நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். ஸோ யூகே, பசிபிக் நார்த் வெஸ்ட், இது எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்லீஸ் வந்து இன்ஃப்ளூன்ஸ் டெம்பரேட் ஓஷனிக் மெரைன் வெஸ்ட் கிளைமேட், அதை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் த்ரூ அவுட் இயர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெடிடேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் சொல்லுவோம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட் விண்ட். சன் வந்து ட்ரேட் விண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ட்ரேட் விண்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்லிஸ். ஸோ வெட் வின்டர் அண்ட் ட்ரை சம்மர் வந்து இது மூலிமா நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. ஸோ போலார் ஈஸ்டர்லிஸை பற்றி எழுதுகிறோம். ஸோ போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படின்றது ட்ரை கோல்டு ப்ரிவலிங் விண்டு நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் நார்த்தன் ஹெமிஸ்பியர்லையும், சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஆக்சுவலாக இதில் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக பார்த்தாகணும், ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் கொடுத்துருவோம். சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இது வந்து கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவு மக்கப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் மறக்காது. ஓகேங்களா? தே ப்ளோ ஃப்ரம் த போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையும் போகும். ஸோ இது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ கோல்டு ஏர் வந்து டிசென்ட் ஆகும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில். ஸோ இது வந்து கோல்டு டென்ஸ் ஏர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. டு ஃபில் த சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கும் 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத். ஸோ கொரியாலிஸ் எஃபெக்ட் மூலயமா இதுவும் டிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இப்போது வெதர் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம் என்னென்ன விண்டு வந்து வெதரை இம்பாக்ட் பண்ணுதுன்னு. ஸோ இப்போ இந்த விண்டு வந்து போலார் ஈஸ்டர்லிஸ் எப்படி வந்து வெதரை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்டல் டிஸ்டர்பன்ஸ் when the polar easterlies வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வெஸ்டர்லிஸை மீட் பண்ணும்போது 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் அந்த போலார் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சைக்ளோனை ஃபார்ம் பண்ணி விடுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோஃபால் அண்ட் ஸ்டார்ம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஃப்ரண்டல் சைக்ளோன் என்ன ஆகும்? ஹெவி ஸ்னோஃபாலை கொண்டு வரும், பிளிசர்டை கொண்டு வரும், ஸ்ட்ராமி வெதரை வந்து கொண்டு வரும் சப்போலார் ரீஜனில். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கனடா, சைபீரியா, நார்த் யூரோப் இந்த மாதிரி ரீஜன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட். த கண்டினியூஸ் ப்ளோ ஆஃப் போலார் ஈஸ்டர்லிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுரேட்டியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த காண்டினென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த லுரேட்டியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட நோட் பண்ணி வச்சுப்போம். சீசனல் விண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீஸ் விண்ட் சேஞ்ச் தி டைரக்ஷன் வித் சேஞ்ச் இன் த சீசன். ஸோ சீசனல் விண்டு நமக்கு தெரியும். ஸோ பேர்லேயே இருக்குது சீசன். அப்போது டைரக்ஷனை வந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். மான்சூன் வந்து ரொம்ப, அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த சீசனல் விண்ட் சொல்லலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா த மேஜர் காஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன். ஓகேங்களா? சன்னோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டியூரிங் சம்மரில் ட்ரேட் விண்டு பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு புல் பண்ண வரும் பை அப்பரண்ட் நார்த் வெஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன் மூலயமா. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ அந்த மாதிரி புல் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ டியூரிங் வின்டர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்டாக மாறி நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் விண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிடைக்கும். வெதர் இம்பேக்ட் இது எப்படி பண்ணுது அப்படின்னா மான்சூனல் ரெயின் வந்து கிடைக்கும். சீசனல் ரிவர்சல் விண்ட் பிரிங்ஸ் ஹெவி ரெயின்ஃபாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சம்மரில் கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் மான்சூனும் நம்ம சொல்லலாம். இந்தியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ராட் அண்ட் ஃப்ளட்ஸை வந்து கொண்டு வரும். இர்ரெகுலர் மான்சூன் விண்டுனால நம்மளுக்கு ட்ராட் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் ஃப்ளட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனல் விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்சூன் கிளைமேட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ வெட் அண்ட் ட்ரை சீசனு கொண்டு வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் விண்ட். இந்த லோக்கல் விண்டு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் லோக்கல் விண்ட். ஓகேங்களா? ஸோ லோக்கலாக அது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் விண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். சச் விண்ட் ஆர் லோக்கல் இன் எக்ஸ்டென்ட் அண்ட் கன்ஃபைன் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர். ஸோ லோவஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரோபோஸ்பியரில் இந்த லோக்கல் விண்டு இருக்கும். இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் டே ஆர் இயர் அந்த ஸ்மால் ஏரியாஸ்க்கு மட்டும் ப்ளோ ஆகும். ஸோ இதுதான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. லூ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் விண்டு இருக்கும். சினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிராக்கோ மெடிட்டேரியன் ரீஜனில் இது வந்து ஹாட் விண்ட். ஓகேங்களா? இந்த ஹாட் லூ அதே மாதிரி சினூக் சிரோக்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட். கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டல். ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டல். பாரா வந்து பார்த்திங்கன்னா அட்ரியாட்டிக். போரா அப்படின்றது ஆட்ரியாட்டிக். பாம்பேரா அர்ஜென்டினாவில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் ஒரு மேப்பில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எப்படி வந்து இந்த லோக்கல் விண்ட்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கல் விண்ட் எப்படி இம்பேக்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயிலாக, ஏன்னா அதில் வந்து கொடுத்துருக்கான் வெதரை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஒரு விண்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வெதரோட இம்பேக்ட்டும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ ஹாட் விண்டு பார்த்திங்க அப்படின்னா லூ இந்தியாவில் வந்து சிராக்கோ, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஹீட் வேவ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும், ட்ரைனஸ் ட்ராட் கண்டிஷனை எடுத்துகிட்டு வரும். ஸோ கோல்டு விண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மிஸ்டல், ஃப்ரான்ஸ், போரா இதை பற்றி எழுதுகிறோம். சடன் கோல்டு அண்ட் ஃப்ராஸ்ட் சில்லிங் எஃபெக்ட் வந்து கொண்டு வரும். ஸ்னோ மெல்ட்டிங் விண்டு வந்து பார்த்திங்கன்னா சினூக், ஃபோன், ரைஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். மெல்ட்டிங் ஸ்னோவை வந்து மெல்ட்டிங்கை, அதாவது ரேப்பிடாக வந்து ஸ்னோவை வந்து மெல்ட் பண்ணி விட்டுரும். அக்ரிகல்ச்சரை அஃபெக்ட் பண்ணும். லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபிஷிங்க்கு சப்போர்ட் பண்ணும். நேவிகேஷன், சம்டைம் ட்ரிகர் கன்வெக்ஷன் ரெயின்ஃபாலையும் ட்ரிகர் பண்ணி வரும். கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கிளைமேட் சொல்லுவாங்க, அதை வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் மாறும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நார்மல் கிளைமேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த லோக்கல் விண்ட். அப்பர் லெவல் விண்ட்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரோ, ஸ்ட்ராங், மியண்டர், விண்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ராஸ் த குளோபில் மியண்டரிங் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஆல்சோ ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர் ஆர் ஃபவுண்ட் த ஹைட் ஆஃப் 11 to 13 கிலோமீட்டரில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்களா, ஸோ இப்படி போதில்லை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். அதே மாதிரி மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் லேட்டிடியூட் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா குளோபை சுற்றி மியண்டரிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நேரோ, ஸ்ட்ராங் அண்ட் மியண்டரிங் விண்ட் பேண்ட். ஓகேங்களா, இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் மாசஸ் ஆஃப் டிஃபரிங் டெம்பரேச்சர் மீட். ரெண்டு டிஃபரிங் டெம்பரேச்சரும் மீட் ஆகும்போது ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஃபார்ம் ஆகும். லார்ஜ்லி பவுண்ட்ரிஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக இருக்கும். ட்ராபிக்கல், டெம்பரேச்சர், போலார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் அதாவது வந்து இந்த பவுண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, வெதரோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா மான்சூன் விண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ரோல் இன் மான்சூன் விண்டாக இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சைக்ளோனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வேவ்ஸும் லிங்காக இருக்கும், கோல்டு வேவ்ஸும் லிங்காக இருக்கும். யூரோப், நார்த் அமெரிக்கா டியூ டு த கிரேட் மியண்டரிங் இன் நேச்சராக இருக்கனால. சரி, ஓகே, இப்போ இது வரையும் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் போட்டு ஆன்சரை முடிக்க வேண்டியதான். ஸோ விண்ட் ஆர் ஜஸ்ட் கேரியர் ஆஃப் த ஏர் தான். விண்ட் அப்படின்றது ஏரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. இது வந்து இன்ஜின்ஸ் ஆஃப் த வெதர். ஸோ வெதரோட ஒரு இன்ஜினாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஹீட் அண்ட் மாய்ஸ்சரை வந்து பார்த்திங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஏர்த்தை வந்து பார்த்திங்கன்னா எய்தர் வார்மாகவும் கோல்டாகவும் வச்சுக்க முடியுது. ரெயின்ஃபால் இன் மான்சூன் ஏரியா, ஸ்னோ மெல்ட் இன் ராக்கீஸ், சைக்ளோன்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால், ட்ரிசல்ஸ் இன் யூரோப். ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளை வச்சு அது ஒரு கண்டென்ட்டாக எழுதுகிறோம். ஸோ ஒரு ஃபார்முலா வந்து எழுதுகிறோம். தஸ் winds are indispensable in the shape, short-term weather and long-term climate system across the globe. ஸோ ஷார்ட்-டேர்ம் வெதர் இருக்குது, லாங்-டேர்ம் கிளைமேட் சிஸ்டம் இருக்குது அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்தை போட்டு நம்ம வந்து முடிக்கிறோம் ஆன்சரை. ஸோ இது இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஓன் வேர்ட்ஸை கூட நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ கன்க்ளூஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆஸ்பிரண்ட்க்கு இந்த வீடியோ போய் சேரணும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து லைவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.